ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இசை கிச்சன்ல புரோட்டாவுக்கு சால்னா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ வாங்க. ஃபர்ஸ்ட் நான் சட்டி அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இப்போ 1 ஸ்பூன் சோம்பு 1 ஸ்பூன் மிளகு போட்டு தாளிச்சிடணும். ஒரு 20 சின்ன வெங்காயம், ஒரு 10லேருந்து 20 சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். இப்போ வெங்காயம் லைட்டாக பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அது போட்டுக்கலாம். கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். ஒரு அரை முறி தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கிறேன். ஒரு துண்டு பட்டை 2ஆக பிச்சு வச்சுருக்கேன். இது நல்லா வதங்கிருச்சு. இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வதக்குன மசாலாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ தாளித்து ஊற்றிடலாம். நான் சட்டி அடுப்பில் வச்சு 4லேருந்து 5 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இப்போ எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு அன்னாச்சி பூ, 4 கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக கடல் பாசி. இப்போ இது பொரியட்டும். கிராம்பு ஏலக்காய் எல்லாம் பொரிஞ்சிருச்சு. 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன், அதை போட்டுக்கிறேன். ஒரு 10 சின்ன வெங்காயம் இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், அதனால போட்டுக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 10 கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இப்போ 1/2 கிலோ சிக்கன் எடுத்து மஞ்சள் தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ அதையும் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, ஒரு 1.5 ஸ்பூன் அளவு மல்லிப்பொடி, ஒரு 1.5 ஸ்பூன் அளவு சிக்கன் பொடி போட்டுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. சிக்கன் பொடி இல்லைன்னா கரம் மசாலா கூட போட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்க மசாலா போட்டுக்கலாம். தேங்காய், பெருஞ்சீரகம், மிளகு, தக்காளி, அப்புறம் வெங்காயம் இவ்வளவும் போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு திக்கா வேணா திக்கா வச்சுக்கோங்க. சால்னா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால நான் 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றிருக்கிறேன். அப்போ ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி புதினாவும் சேர்த்து எடுத்துருக்கிறேன், அது போட்டுக்கிறேன். இப்போ கிண்டி விட்டுக்கலாம். இப்போ கிண்டி விட்டு மூடி போட்டு 2 விசில் விட்டுக்கலாம். நம்ம விசில் நல்லா இறங்கிடுச்சு. சுவையான சால்னா ரெடி ஆயிடுச்சு. எடுத்து புரோட்டா புரோட்டாவுக்கு வச்ச சால்னா ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்கும். புரோட்டாவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. புரோட்டாவுக்கு தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.